ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு ஹோம்மேட் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இட்லிக்கு தோசைக்கு செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஒரு அரை கப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான். இது கூடவே ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இது கூடவே 1/4 கப்பு கடலக்காய், இது ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் நம்ம. இப்போது இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஸோ உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதானனும் ஒரு பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக ப்ளஸ் காரத்துக்காக ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும். ஸோ இதுவும் அதே சேம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன்னு கல் உப்பு, இதுவும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆற விடலாம். ஆற விட்டோன்னு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 1/4 டீஸ்பூன்னு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கு 2 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு எடுத்துகிட்டு அப்படியே அழகாக நல்லா நெய் ஊற்றி, யார் இங்கே நெய் லவருன்ட்டுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பீஸ் தோசை எடுத்து அப்படியே அதை தொட்டு நம்ம சாப்பிட்டா ஆஹா, இன்னொரு அருமையான சுவை. சரி, நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சுட சுட சாப்பாடுக்கு, பசங்களுக்கு சூடான சாப்பாடில் நெய் போட்டு இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.